ஹே ஃபேமே, வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் ஒரு தரமான கடன் தான் பார்க்க போகிறீங்க. ஆமாங்க. ஸோ முன்னாடி பார்த்தீங்களா சரியாக ஒரு வண்டி பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த வண்டியை வச்சு தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தரமான ஒரு கடன் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக லாரி, வேனு அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வண்டி பார்த்தீங்கன்னா போட்டிருப்பேன். அந்த ஒரு செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா அசோக் லேலண்ட்லேருந்து தோஸ்த் ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு வண்டி தான் பார்த்தீங்கன்னா ரிவ்யூக்கு எடுத்து வந்திருக்கோம். வீடியோ பார்த்தீங்கன்னா வேறு லெவலுக்கு போகுது. சேனலுக்கு புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துக்கு பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ சேனல் பிடிச்ச நோட்டிஸ் வரும். இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இதுக்கு மேலே இப்போனா வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அண்ட் ஃபேமே, ஸோ இதான் பார்த்தீங்கன்னா வண்டியோட ஃப்ரண்ட் லுக் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் கைஸ், கண்டிப்பாக எதிர்பார்த்துக்க மாட்டீங்க இந்த மாதிரி ஒரு வண்டி ரிவ்யூ பண்ணுவேன்ட்டு. ஆமாங்க, இப்போ கிடைக்கிற வண்டி எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பண்ணலாம் முடிவு பண்ணிட்டேன். உங்ககிட்ட எதுவும் கார், அதாவது புது வண்டி எது இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த பிளேஸ்க்கு வந்து நான் ரிவ்யூ பண்ணிக்கிறேன். அண்ட் வண்டியை பார்த்தீங்களா, ஓனர் வந்து வேறு லெவலில் மாடிஃபை பண்ணியிருக்காரு. ஓனர் யாரும் இல்லை, நம்ம ஃப்ரெண்டு தான். ஸோ கண்டிப்பாக அவரோட இன்ஸ்டாகிராம் ஐடி சைடில் இருக்குது, நான் காமிக்கிறேன். முடிஞ்சால் அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் பாருங்கள், பிராண்ட் ஆஃப் செட்டிக்குளம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லுக்கு மாறி. ஸோ உங்களுக்கே தெரியும், மாறின்னு பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா அசோக் லேலண்ட் தோஸ்த் ப்ளஸ்ங்கிற வேரியண்ட்டு. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.5 லிட்டர் டீசல் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் 3 சிலிண்டர் தான், 4 சிலிண்டர் கிடையாது. இதெல்லாம் கூகுளில் பார்த்து தான் சொல்கிறேன். நானும் பார்த்தீங்கன்னா பெருசாக உள்ளே போய் பார்க்கல. அண்ட் இந்த பவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 70 bhp பவர் அண்ட் 170 Nm ஆஃப் டார்க் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் கைஸ், ஓட்டத்துக்கு சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நானே தோஸ்த்தை வந்து ஓட்ட போகிறேன். எப்படி இருக்குங்கிறது பார்த்தீங்கன்னா நான் டிரைவில் போயிட்டு காமிக்கிறேன். அண்ட் ஃப்ரண்ட் லுக் எல்லாமே தான். இதில் முன்னாடி பார்த்தீங்கன்னா மாடிஃபிகேஷன்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ தான் ஆயுத பூஜை முடிஞ்சா அதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மாடிஃபிகேஷன்லாம் பண்ணியிருக்காங்க. இது பார்க்கறதுக்கு என்ன ப்ரோ, ரிப்பன் தானே ப்ரோ இது? ஓகே. இதில் என்னென்ன ப்ரோ பண்ணியிருக்கீங்க? அந்த ஊஃபர்ஸு, சப் ஊஃபர்ஸு, மித்த உள்ளே இன்னும் பார்த்தீங்கன்னா மாடிஃபிகேஷன் எவ்வளோ ஆச்சு மொத்தம் ஒரு 20,000 கிட்ட செலவு பண்ணியிருக்கீங்க. அது உள்ளே போயிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். நான் வந்து இந்த லைவாக பார்ப்பேங்க இந்த ரோட்டில் போகும்போதெல்லாம். இந்த தோஸ்ட்டில் வந்து இருக்கிறதுலேயே ஊஃபர்ஸ்லாம் எல்லாத்துலேயுமே காரை விட பார்த்தீங்கன்னா தோஸ்ட்டில் தான் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஊஃபரோட சவுண்டு எனக்கு நெஞ்சு பட்டுங்குது, அந்த அளவுக்கு இருக்குது. நான் கண்டிப்பாக ஏதாவது காப்பிரைட் இல்லாத மியூசிக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இதான் வியூ. ஸோ உங்களுக்கு ஹெட்லாம்ப்ஸ் பார்த்தீங்கன்னா ஹாலஜனில் தான் வருது. இது பார்த்தீங்கன்னா BS6 இன்ஜின் தான். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் கீழே வந்து ப்ரொஜெக்டர் லேம்ப்ஸ் போட்டிருக்காரு, நைட் டைமில் விசிபிலிட்டி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்கணுன்ட்டு. அண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு ஒரு கம்பி மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு. இது போகும்போது பார்த்தீங்கன்னா ஆடுது, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் ஃப்ரண்ட் லுக். அதை வந்து ஸ்டிக்கர் பண்ணியிருக்காரு ப்ளூ கலர். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டர் லேம்ப்ஸ். அண்ட் ஃப்ரண்ட் லுக் இதுதான். அண்ட் அப்படியே சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ப்ரோவோட இன்ஸ்டாகிராம் ஐடி. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா R15 வெர்சன் ப்ரோ ப்ளூ கலர் வச்சிருக்காரு. நம்ம வந்து அவரோட வண்டியுமே நிறையா வீடியோஸ் பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம் நம்ம சேனலில். இப்போ செக் பண்ணிக்கிறேன். மேலே பார்த்தீங்கன்னா KMR அண்ட் ஃபோன் கான்டாக்ட் நம்பர் எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ உங்களுக்கு எதுவும் ப்ரோ லோடுலாம் ஓட்டுவீங்களா சொல்லலாமா? பெரம்பலூர் சைடில் யாரும் இருந்தீங்கன்னா லோட்லாம் ஓட்டணுன்னா நம்ம பிரதர் தான். ஸோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்பர் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, டிஸ்கிரிப்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா தரேன், சரிங்களா? ஸோ பெரம்பலூர் சரௌண்டிங்கில் யாருக்கும் லோடு ஓட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக ப்ரோவை காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் உள்ளே போயிட்டு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சைடில் பார்த்துருவோம். ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா பேட்ரி இருக்குது. அண்ட் எங்கே ப்ரோ டீசல் டேங்க்கு அந்த சைடு ஓப்பன் பண்ணுறதா? ஓகே. ஸோ டயர் செக்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய டயர் மாற்றிருக்கீங்களா? ஓகே, 215 போட்டிருக்கீங்க. இப்போ கண்டிப்பாக மைலேஜ் ட்ராப் இதனால் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இங்கே பாருங்கள். ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா லோடு ஏற்றிட்டு போவாங்க. இது ஆக்சுவலாக தெரியுதா, இவ்வளோ தூரம் தான் பார்த்தீங்கன்னா அதோட ஃப்ரேம் வரும். ஸோ இவங்க வந்து இது எல்லாமே எக்ஸ்ட்ரா மேலே ஏற்றிருக்காங்க. ஹைட்டு எவ்வளோ ஹைட் இருக்குது பாருங்கள், நம்மளை விட பார்த்தீங்கன்னா ஹைட்டாக இருக்குது. ஆனால் அந்த சைடு பின்னாடி டேஞ்சர் லைட்டு உள்ளே தான் பார்த்தீங்கன்னா மெயின் விஷயமே இருக்குது. இந்த சைடும் அதே மாதிரி தான். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா வீல் கப்பு போட்டிருக்காரு. எவ்வளோ ஆச்சு இது? 1000 ரூபாயா? பார்க்க நல்லாயிருக்கு. ஆனால் இது மட்டும் கொஞ்சம் டேக் போட்டு மாட்டணும். அந்த சைடு பயங்கரமாக இருக்குது. இருங்க, அந்த சைடும் காமிக்கிறேன். அப்படியே டிரைவர் சீட் போயிடும், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அண்ட் மிரர்ஸில் பார்த்தீங்கன்னா இது ஜஸ்ட் விசிபிலிட்டிக்காக அந்த சின்ன இது யூஸ் பண்ணியிருக்காங்க. இது நீங்கள் பிளைண்ட் ஸ்பாட்லலாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே தெரியும். அதுவும் உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் இன்னொரு ஃபன் என்னென்னா ஹாரன் ஒன்று இருக்குது. அதுதான் மெயின் மேட்ரு. வெயிட் பண்ணுங்கள். நானே மறந்துட்டேன். ஏதாவது ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா யூனிக்காக கொடுத்துட்றாங்க. அங்கே பாருங்கள், அங்கே ஒருத்தர் வெயிட் பண்ணி பார்த்துட்ருக்காரு. மாட்டிக்கிட்ட பங்கு. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட பவர் ஸ்டாரிங். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அங்கே பாருங்கள் எவ்வளோலாம் யோசிக்கிறாங்கன்னு ப்ரோ. ஆனால் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்கு என்னடா அது இந்தளவு யோசிக்க முடியுமான்னு யோசித்தேன். அங்கே பாருங்கள் ட்ரெஸ்லாம் போட்டிருக்காங்க. யார் ப்ரோ அந்த ஐடியா கொடுத்தது? அது நார்மலாக அது வரும். அப்புறம் இங்கே பாருங்கள், இங்கே இதெல்லாம் நல்லாயிருக்கு ப்ரோ பார்க்கறதுக்கு.
ஆனால் இந்த மாதிரி லோட் ஆட்டோவில் தான் ஒரு வண்டி இல்லாமல் அது நம்ம வீட்டில் தங்குற ஒரு விதமாகவே பார்த்தீங்கன்னா மாற்றி இங்கேயே தூங்கி பத்து சாப்பிட்டு எல்லாம் பண்ணுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சிடுறாங்க. இங்கே பாருங்கள், இங்கே கிராஸ் மாதிரி மேட் போட்டிருக்காங்க மேலே. அண்ட் இன்ஜின் பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்கும்னு நினச்சேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா முன்னாடி கிடையாது. இந்த சீட்டை பார்த்தீங்கன்னா தூக்கணும்னா இதுக்கு கீழே இருக்குது. இல்லை தூக்கலாம் வேணாம், இது 3 சிலிண்டர் தான். ஸோ முன்னாடியே சொன்னது தான். ஸோ இதுக்கு கீழே இருக்குது. இது ஓப்பன் பண்ணோம்னா நம்ம இன்ஜினே பார்க்கலாம். அண்ட் செட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாட்டு போகிறதுக்கு எல்லாமே இங்கே இருக்குது. அண்ட் ஃபோன் ஹோல்டர் பார்த்தீங்கன்னா இங்கே வச்சிருக்காரு. இது பார்த்தீங்கன்னா லடாக் ஃப்ளாக். ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அண்ட் ஹாரன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இங்கே அடிக்கிறத விட ஸோ இந்த மாதிரி இருக்குல்ல, ஸோ இது அடிக்கிறதுக்கு தான் ரொம்ப பிடிக்கும். இங்கே பாருங்கள், அடிக்கும். இருங்க, வெயிட் பண்ணுங்க. சவுண்டுக்கு ஆஃப் பண்ணிருங்க, இருங்க, கீ ஆஃப் பண்ணிருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு நல்லாவே கேட்கும். பயங்கரமாக இருக்குது. இன்னொரு ஷாக்கான ஒரு விஷயம் இருக்குது. இதானே ப்ரோ அடுத்து கைஸ், எனக்கே ஃபஸ்ட் டைம் கேட்டோன்னு ஷாக் ஆகிட்டேன். என்னடா இது இப்படிலாம் சவுண்டு வருது. நான் இந்த சீட் ஆக்சுவலாக தொடர்ந்துட்டு இருந்தோங்க. அந்த டைமில் திடீர்னு என்னடா இது எக்ஸ்ட்ரா சவுண்ட் கேட்குதுன்னு பார்க்கும்போது தான் பார்த்தேன் இந்த ஹார்ன் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ரோட்டில் போகும்போது பப்ளிக் ஆக்ஷன் பார்ப்போம். அண்ட் ஓகே, நம்ம மித்த விஷயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா டிரைவ் எடுத்துகிட்டு போயிட்டே பேசுவாங்க. ஃபேமே இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணுவோமா? இங்கே பாருங்கள், ஹிமாலயன். அது சவுண்ட் இன்னும் பயங்கரமாக இருக்கேன். ஓகே, அவர் ஏங்க ஊரை கூப்பிட்டுக்கிட்டு போகிறாரு. இந்த இன்ஜின் சவுண்ட் காமிக்கலான்னு பார்த்தா அங்கே ஹிமாலயன் இன்ஜின் சவுண்டு தான் இங்கே நல்லாவே கேட்குது. நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். பா, வண்டி அதருதுங்க. அந்தளவு பவரா நல்லா போகும் போல் கைஸ். ஹேண்ட் பிரேக் எடுத்துகிட்டு இது பார்த்தீங்கன்னா கார் மாதிரி தானா? ஓ, இது இன்னும் கீழே போகணுமா? ஃபஸ்ட் கியர் போட்டாச்சு. லாக் ஆயிடுச்சுல ப்ரோ? அவ்வளோதான். என்னை பொறுத்த வரைக்கும் வண்டி ஆஃப் பண்ணாமல் மூவ் பண்ணிட்டனாலே போதுங்க. அந்த வண்டியை பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணியாச்சு கைஸ். வேற மாதிரி அப்படியே பார்த்தீங்கன்னா செகண்ட் கியரை போட்டுருவோமா? டாப் ஸ்பீடு 85 லாக்கு கைஸ். இந்த தோஸ்தோட டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 85ல் லாக் ஆகிருக்கு. அண்ட் லாக்கை எடுத்தோம்னா 120 மேலே பார்த்தீங்கன்னா போகும்னு சொல்கிறாரு. வேற மாதிரி. ஸோ ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஓட்டுறேன். இதெல்லாம் கொஞ்சம் மோசமான ரோடு. இங்கேயே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் தான் பார்த்தீங்கன்னா ஓட்டிகிட்டு இருக்கேன். நல்லா இருக்கேங்க. மைலேஜ் ப்ரோ 10ஆ? வண்டி வாங்கினப்போ எவ்வளோ ப்ரோ தந்துச்சு? வண்டி வாங்கினப்போ 15ஆ? அதுக்கப்புறம் டயர் பெருசு போட்டோம். நம்ம அதிகமாக வச்சு ஓட்டுறதுனால மைலேஜ் ட்ராப் ஆயிடுச்சு. நீங்கள் எப்படி ப்ரோ சென்னை எல்லா ஊரும் தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றிட்டீங்களா? ப்ரோ பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை வச்சு தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றிட்டாரு. எனக்கே ஒரு ஸ்டோரிலாம் பார்க்கும்போது ஆசையாக இருக்கும். மனுஷன் என்னை விட பயங்கரமாக சுற்றுவார். என்ன ட்ராவலருக்கு டஃப் கொடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரோ சுற்றுவார். தேர்ட் கியர் போட்டாச்சு கைஸ். இதில் பார்த்தீங்கன்னா 5 கியர் இருக்குது. ஸோ ஹைவேஸில் போகும்போது 5 கியருமே போடலாம். ஆனால் இங்கே தேவைப்படாது. தமிழ்நாடு மட்டும் இல்லை, பெங்களூர், பாண்டிச்சேரி எல்லாம் ஆல் ரவுண்டருங்க. இந்த வண்டியை வச்சுக்கிட்டு மனுஷன் சுற்றாத இடமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான். அண்ட் பிரேக் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்க் வந்துடுது. பேக்கில் பார்த்தீங்கன்னா ட்ரம் பிரேக்ஸு. அதை நான் உங்களுக்கு சொல்லலை, அதான் சொல்லிட்டேன். இப்போது இங்கே பாருங்கள், மெயின் ரோடு வந்துட்டோம். இருங்க அப்படியே நான் அந்த சைடு போயிட்டு உங்களை நான் எடுக்கிறேன். சாமே பாருங்க, யூட்டன் அடிக்கிறது வந்து கொஞ்சம் இவ்வளோ தூரம் போகுது. பாருங்க, ஆப்போசிட்டில் ஒரு தோஸ்து. இதில் பண்ணே ஹாரம் தான். இப்போ பாருங்கள், அவ்வளோதாங்க. ஸ்டார்டிங் தான் கொஞ்சம் ட்ரபிளாக இருக்கும். கொஞ்சம் மைண்டை பிடிச்சிட்டோம்னா அப்புறம் ஜாலியாக ஓட்டிட்டு போகலாம். அதுவே நார்மல் ஸ்டாரிங்காக இருந்தால் கஷ்டம். பவர் ஸ்டாரிங்கிறனால கார் மாதிரி ஈஸியாக ஓட்டிடலாம். நல்லா இருக்குங்க. எப்படி இப்போ டயர்ட் ஆகாதா உங்களுக்கு லாங்கெலாம் போனால்? நல்லா டயர்லாம் பழகிடுச்சு. அது நம்ம வண்டி தான் ஹார்ன் அடிக்கும். ரைட்டு. இதான் பார்த்தீங்கன்னா வித்த காமிக்கிறதுப்பாங்க. ஆப்போசிட்டில் வர நம்மளால வந்து அந்த மாதிரி ஹார்ன் அடித்து காமிச்சிக்கலாம். ஸோ அவங்களும் ஹார்ன் அடிப்பாங்க. வண்டி இப்போயே பார்த்தீங்கன்னா எவ்வளோ போகுது? 50 கிட்ட போகுது. நான் இதுக்கு மேலே ஸ்பீடு போட்டுருந்தேன். இதுவும் நம்ம வண்டி தான். ஏங்க எல்லாம்
எல்லாருமே ஹார்ன் அடிச்சுட்டு வந்தா எப்படிங்க கைஸ்? ஒரு ஹார்ன் இருக்கு, அது திரும்பி நான் அடிக்கிறேன், நோட் பண்ணுங்க. ரோட்ல பப்ளிக் போறாங்க, இதை அடிச்சோட ஏதோ நாய் தான் துரத்துது போலன்னு பயப்படுறாங்க. ஐயோ நிறுத்தும் போது ஹேண்ட் பிரேக்கை போட்டு விட்டுறணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வண்டி உள்ள சூப்பராக இருக்குது. இப்போ வாங்க நான் செட்டு எப்படி இருக்குங்கிறத காமிக்கிறேன். இப்போ ஆன் பண்ணுறோம் பாருங்க, ஆன் பண்ணுங்க ப்ரோ. அதே மாதிரி இந்த வண்டியில் எனக்கு பர்சனலாக பிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீக்கர் தான். அதுவும் இல்லாமல் அந்த ஊஃபர், இதுக்கு மட்டும் 11,000 செலவு பண்ணியிருக்கீங்களா? ஒர்த்துங்க, உண்மையாலுமே ஒர்த்து. அவர் டீட்டெயில்ஸும் முடிஞ்சால் நான் கான்டாக்டில் ஷேர் பண்ணுறேன், சரிங்களா? கீழே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுறேன். வேறு மாதிரி இருக்குது. மெயினான விஷயமே இதுதான். மித்தபடி உள்ளே வந்து ஹெட்லாம்ப்ஸ் க்ரீன் கலர் போட்டிருக்கீங்க, நைட் டைமில் மட்டும் தெரியும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போது ரீசெண்டாக மாடிஃபை பண்ணது. இதுவுமே பாருங்கள், இப்படி திருப்பும் போது பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக ஆடும், நல்லாயிருக்கு. இதுவுமே இந்த ஹாரனு 2 சைடும். மித்தபடி ஏதாவது எக்ஸ்ட்ரா இன்னும் ஆட் பண்ணியிருக்கீங்களா ப்ரோ? அதெல்லாம் கிடையாது. ஓகே, சரி வாங்க. லைட் ஒன்று இருக்குது, அது நைட்டில் மட்டும் தெரியும். ப்ரொஜெக்டர் லேம்ப்ஸ் காமிச்சா அது கீழே இருக்குது, கொஞ்சம் பெருசாக. ஓகே ஓகே, வாங்க ஃபேமே போவோமா? சவுண்டு பாருங்க, இன்ஜின் சவுண்டு அப்படியே உருமுது. இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா தம்ப்நெயில் ஒழுங்காக எடுக்க முடியலங்க, அதுதான் பிரச்சனையே. அதுக்கு தான் ஒரு இடத்த தேடிக்கிட்டு இருக்கோம். பாருங்க, ஆஃப் ரோட்லேருந்து ரோடு வரைக்கும் அந்த வண்டியை வச்சு எங்கெங்கே ஓட்ட முடியுமா எல்லா இடத்தையும் ஓட்டி காமிச்சிட்டு இருக்கோம். எல்லாம் யாருக்காக? எல்லாம் உங்களுக்காக. ஏன்னா கண்டென்ட் முக்கியம். கொஞ்ச நேரம் ப்ரோ ஓட்டுவார், அப்படியே பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணிகிட்டே போவாங்க. பேஸ் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. ப்ரோ பாருங்க, நம்மளை விட வேகமாக போறாரு. ஏன்னா உள்ள பாத்தீங்கன்னா ஹார்ட் பீட் பட்டுங்குது வேகமா, அந்த அளவு பேஸ் அதிகமா இருக்கு. உங்களுக்கு எப்படி கேட்குது எனக்கே தெரியல சாமி. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் போயிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிடுறேன். அதுக்கு முன்னாடி ஹார்ன் அடிச்சு ஆரம்பிப்போம். வாங்க போவோமா? வந்துட்டு போன நீங்கள் வண்டிட்டு வாங்க, வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கோம். இங்கே பாருங்க, லெஃப்ட் போகுது. டே டாகேஸ், ஹார்னு இருந்து வந்துட்டு இருக்கோம். மலைக்கடையில் அங்கே பாருங்க பப்ளிக் ரியாக்ஷன். ஓகேங்க, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ சேனல் பிடிச்சினா நோட்டிஸ் வரும். இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அடுத்து என்ன வண்டி வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்சாலும் உங்களுக்காக தேடி கண்டுபிடிச்சி எப்படியாவது நான் உங்களுக்கு வீடியோ போட்டுறேன், ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது வீடியோஸ்லாம் எடுக்கிறதுக்கு. ஸோ புரிஞ்சுக்கோங்க, ஏன் வீடியோ வரலன்னா கேட்காதீங்க. உங்கள்கிட்ட வண்டி எதுவும் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், நான் வந்து எடுத்துக்கிறேன் அந்த ஊரில். அண்ட் ஓகேங்க, இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். டாடா பை, லவ் யூ ஃபேமிலி, கீப் சப்போர்ட்டிங். அண்ட் வீடியோ கண்டிப்பாக ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்சாலும் உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. அண்ட் ஓகே, அண்ட் ரொம்ப நன்றி ப்ரோ வண்டி கொடுத்ததுக்கு. அண்ட் ஓகேங்க, ஊருக்குள்ளே வந்துட்டேன். இனிமேல் நம்ம கையில் ஓட்டினோம்னா சரி வராது. ஸோ ப்ரோட்டை கொடுக்க போகிறேன். பை பை ஃபேமிலி.